478. தர்மி. தர்மி தர்மி அப்படின்னா தர்மத்தை கருவியாக கொண்டவர். தர்மத்தை கருவியாக கொண்டவர், தர்மத்தை சாதனமாக கொண்டவர். இன்னாருக்கு இன்ன பலனை கொடுக்கணும்னா அதுக்கு சாதனம் எது? தர்மம் தானே. அதை பார்த்து தானே ஓ இந்த தர்மத்தை செய்திருக்கிறானா, அஸ்வமேத யாகத்தை செய்திருக்கிறானா, புத்திரகாமேட்டி யாகம் செய்திருக்கிறானா, அவனுக்கு பிள்ளை. அஸ்வமேத யாகம் 100 தடவை செய்திருக்கிறானா, அவனுக்கு இந்திர பதவி. வாயு யாகம் செய்திருக்கிறானா, பெரிய செல்வந்தன். அப்போ இன்னென்ன தர்மங்களை அனுஷ்டிப்பவனுக்கு இன்னென்ன பலனை கொடுக்கிறான் பகவான் தர்மி. அப்ப அவர்கள் செய்த அந்த தர்மத்தை கருவியாக கொண்டு அதுக்கு உண்டான பலனை கொடுக்கிறான். தர்மோ அஸ்ய சர்வ அசாதாரண உபகரணாமிதி தர்மி. எல்லாவற்றையும் காப்பதற்கு தர்மத்தையே உபகரணமாக கொண்டவர். ஒரு குயவன் அப்படிங்கிறவன் அவன் மண் பானையை உண்டாக்குறான். எதை வச்சு மண் பானையை உண்டாக்குறான்? மண்ணை வச்சுதான் மண் பானையை உண்டாக்குறான். மண்ணுதான் மண் குடமாக மாறுகிறது. ஆனா குயவன் மண்ணு ரெண்டும் இருந்தா மட்டும் மண் பானை உண்டாகிடுமா? உண்டாகாது. அதுக்கு சில உபகரணங்கள் வேணும். ஒரு சக்கரம், கையில ஒரு தண்டம், இந்த தண்டத்தை பிடிச்சிட்டு அந்த சக்கரத்தை சுத்தி விடுவார் குயவன். அதுக்கப்புறம் அந்த களிமண்ணை அப்படியே எடுத்து அந்த சக்கரத்தை மேல வைப்பார். அப்புறம் கையை என்னவோ இப்படி இப்படி பண்ணுவார். அப்படியே பானை வந்து நாம போய் வச்சோம்னா எல்லாம் போத்துன்னு உழைஞ்சிக்கும். அப்ப மண் பானை உருவாகுவதற்கு உபகரணமாக இருப்பது எது? தண்டம், சக்கரம். அத போல பகவான் உலகத்தவர்களுக்கு பலன் கொடுப்பதற்கு எதை உபகரணமாக வைத்திருக்கிறான்னா தர்மத்தை உபகரணமாக கொண்டுதான் எல்லாவற்றுக்கும் பலனை கொடுக்கிறான். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி தர்மி, தர்மத்தை கருவியாக கொண்டவர். 479. சத்து. சத்து தர்மகுப், தர்மகிருத், தர்மி. அப்புறம் என்ன சொன்னேன்? சத்து அக்ஷரம், அசத்து க்ஷரம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சத்து அக்ஷரம், அசத்து க்ஷரம். சத்து. சத்து அப்படின்னா தர்மமே வடிவாக இருப்பவன். ஒரு பிள்ளை நல்லா இருந்ததுன்னா, நல்ல பிள்ளையா இருந்ததுன்னா சத்தான பிள்ளை. சத்தான பிள்ளைகள் சொல்றமா இல்லையா? சில பிள்ளைகளை பார்த்து அசத்து, சரியான அசத்து அப்படின்னு சொல்றோம். சத்துன்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அசத்துன்னா அது இல்லைன்னு அர்த்தம். என்ன இருக்குன்னா ஞானம் இருக்குன்னா சத்து. அசத்துன்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம். என்ன ஞானம்? பகவானை பற்றிய ஞானம் இருந்ததுன்னா சத்தான பிள்ளை. பகவானை பற்றிய ஞானம் இல்லைன்னா அசத்து அப்படின்னு சொல்லுவோம். அத போல இப்போ பகவான் சத்தாக இருக்கிறான். சத்துனா சிறந்த வஸ்து. சிறந்த வஸ்து. உக்த தர்ம பிரசஸ்தத்வாது சத்து. சிறந்த வஸ்துவாகிற தர்மமே வடிவாக இருப்பவன் தர்மஸ்வரூபி. அழியாத தன்மையும் மங்களமான குணங்களையும் எப்போதும் பொருந்தி இருப்பவன். பகவானுடைய தன்மை அது எப்போதும் அழியவே அழியாது. பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எப்போதும் இருக்கும். நம்ம தாத்தா காலத்திலையும் பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அழகு அப்படியே இருந்தது. இப்போ நாம சேவிக்கிறோம் அதே அழகு ரங்கநாதனிடத்துல. இன்னும் உங்க பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள் வருவா இல்லையா? அப்போ ரங்கநாதனை சேவிச்சாலும் இதே அழகோட அவர் காட்சி கொடுக்க போகிறோம். அதனால சத்து, ஞான அனுஷ்டானம் உடையவர்களை சத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஞானமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும். ஏகாதசி விரதத்தை நன்னா தெரிஞ்சிடணும். ஏகாதசி
விரதத்தை தெரிஞ்சுட்டா மட்டும் காணாது, அதை அனுஷ்டிக்க வேண்டும். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது, அனுஷ்டானத்தோட இருப்பா. ஆனா ஏகாதசியினுடைய ஏற்றம் என்ன அப்படின்னு தெரியலன்னா அப்போ பிரயோஜனம் அது. ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னா அன்னைக்கு பகவானை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். பகவானை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அன்னைக்கு எதையாவது நாம சாப்பிட்டோம்னா அது எதுன்னா கழுதையினுடைய மலத்திற்கு சமம். கழுதையினுடைய மலத்திற்கு சமம் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடுவோம். அப்ப இந்த உறுதி இருந்ததுன்னா அப்போ விரதத்தை அனுஷ்டிக்கும் போது இந்த ஞானத்தோட அனுஷ்டிக்கணும். வெறும் ஞானம் மட்டும் போதுமானா? அனுஷ்டானம் இருந்தா தான் அது பிரயோஜனப்படும். சரி அனுஷ்டிக்கிறேன், ஞானம் இல்லாம அனுஷ்டிக்கலாமான்னா அதுவும் கூடாது. அப்ப ஞானமும் அனுஷ்டானமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். அதுக்குதான் சத்து அப்படின்னு பேர். சத்பாவே சாதுபாவேச்ச சதித்யேதத் பிரயுஜ்யதே. பகவத்கீதையில 17வது அத்தியாயத்துல கண்ணன் தெரிவிக்கிறான். சத்பாவே சாதுபாவேச்ச, உலகத்துல எதெல்லாம் சிறந்த பொருளா இருக்கோ அதெல்லாம் சத்துன்னு சொல்றது உண்டு. எதுக்கெல்லாம் ஞானம் இருக்கோ அது எல்லாத்தையும் சத்து அப்படின்னு சொல்றது உண்டு. ஞானம் இருந்ததுன்னா அதை சத்துன்னு சொல்றது உண்டு. பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படக்கூடிய நல்ல பொருட்களை சத்து அப்படின்னு சொல்றோம். திருமண் பெட்டி அது சத்து, விளக்கு அது சத்தான ஒரு ஒன்று, குங்குமம் அது சத்தானது. குங்குமம் ஒரு பாக்கெட் எவ்வளவு? 5 ரூபாய். ஆனா அதை பெருமாள் சன்னதியில வைக்கணும். செருப்பு பாட்டா 499, அதை வீட்டு வாசல்ல தான் விட முடியும். விளக்கு எண்ணெய் திரி எல்லாத்தையும் பெருமாள் சன்னதியில தான் வச்சுக்க முடியும். அதனால இதெல்லாம் சத்தான பொருட்கள். அதனால சத்து. தர்மமே வடிவாக இருப்பவன் 479, 480. அக்ஷரம். அக்ஷரம் க்ஷரம்னா குறைவு. அக்ஷரம் அப்படின்னா குறைவு அற்றவர், குறைவு படாதவர், குறைவற்றவர். என்ன குறைவு அப்படின்னா பகவானிடத்துல இருக்கக்கூடிய குணங்களுக்கு குறைவே கிடையாது. எல்லா காலத்திலேயும் அந்த குணங்கள் இருக்கும். அதனால குணங்களுக்கு குறைவே கிடையாது. ஏவம் நித்திய நிரூபாதிக சத்பாவ சாத்குணாப்யா சதக்ஷரம் நக்ஷரதீதி அக்ஷரம். அழியாதது பகவானிடத்துல இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், ராமனுடைய குணங்கள். கீழே ராமனுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ராமனுடைய குணங்கள் எல்லாத்தையும் பார்த்தோமே. அந்த குணங்கள் எல்லாம் ஒரு காலத்துல உண்டானது, ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும்னு சொல்ல முடியுமான்னா கிடையாது. எல்லா காலத்திலேயும் அந்த குணம் அப்படிங்கிறது இருக்கும். சத்து சதேவ சௌமிய நமக்கு ஆசி. சத்து சத்துங்கிறது மட்டும்தான் இருந்ததுன்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. சத்து அப்படின்னா திருமால் நாராயணன் அவன் ஒருத்தன் தான் இருந்தான்னு காட்டுறது சாஸ்திரம். சாந்தோக்கிய உபனிஷத்துல வரக்கூடிய வாக்கியம். அக்ஷரம் குறைவு படாதவர், வானுயர் இன்பம் மன்னி வீற்றிருந்தான் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தை தெரிவிக்கிறார். அக்ஷரம் குறைவு படாதவர், தன்னுடைய குணங்கள் எந்த காலத்திலேயும் குறைவு இல்லாமல் எப்போதும் அந்த குணங்களோட நிறைந்து இருப்பவர் அப்படின்னு தெரிவிக்கிறார். 481 அசத். தர்மகு, தர்மகிரு, தர்மி, அதுக்கப்புறம் சதக்ஷரம், அசத்ஷரம். சத்து அக்ஷரம், அசத்து க்ஷரம். அதுல சத்து அக்ஷரம் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். அதுக்கு மேல அசத்து க்ஷரம் அப்படிங்கிறத 2 திருநாமத்தினால அடுத்து காட்டுகிறார். 2த்தையும் சேர்த்தே சொல்லிடுறேன். அசத்து க்ஷரம்.
அங்க நாம பார்த்தது, கடைசியா பார்த்தது சத்து அக்ஷரம் அப்படின்னு பார்த்தோம். இங்க அசத்து க்ஷரம். சத்துக்கு எதிர்மறை சொல் அசத்து, க்ஷரம் அதற்கு எதிர்மறை சொல் அக்ஷரம். அதனால அங்க அக்ஷரத்தையும் சத்தையும் பார்த்துட்டோம், இங்க அசத்தையும் க்ஷரத்தையும் பார்க்கணும். அசத் அப்படின்னா, அசத் அப்படின்னா இல்லாதவர், இல்லாதவர். சத்துனா என்ன பார்த்தோம்? இருப்பவர், அபார ஞானத்தோட இருப்பவர்னு பார்த்தோம். இந்த இடத்துல இல்லாதவர். எங்க இல்லாதவர் அப்படின்னா, அசத்து அப்படின்னா அப்பிரசஸ்த பாப பிரசக்தேஷு அசத்து, பாபிகளிடம் நில்லாதவர், பாபிகளிடம் இல்லாதவர். அசத்து அப்படின்னு பகவானுக்கு ஒரு திருநாமம். அசத்துனா இல்லாதவர், இல்லாதவர், இருக்காதவர் அப்படின்னு அர்த்தம். எங்க இருக்க மாட்டார் அப்படின்னா பாபிகளிடத்துல இருக்க மாட்டார், நல்லோர்களுடைய மனதில இருப்பார், தர்மத்தை கடைபிடிப்பவர்களுடைய மனதில இருப்பார். ஆனா பாபிகளுடைய மனதில இருக்க மாட்டார். அதனால அசத்து, பாபிகளிடம் நில்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து க்ஷரம். க்ஷரம் அப்படின்னா துக்கத்தை கொடுப்பவர். க்ஷரம் அப்படின்னா துக்கத்தை கொடுப்பவர். யாருக்கு? பாபிகளுக்கு முடிவற்ற துக்கமான சம்சாரத்தை கொடுப்பவர். சம்சாரம்னா மனைவி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சம்சாரத்தை கொடுப்பவர்னா ஓ மனைவியை கொடுக்கிறாரா அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. சம்சாரம்னா பிறப்பு இறப்புங்கிற துக்க சுழல். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ பெரிய துக்கம் வந்துடுமா. அதனால பத்தினிக்கு சம்சாரம்னு வச்சிருக்காளே தவிர, பேர் வச்சிருக்காளே தவிர, அதுக்காக சம்சாரம்னா துக்கம் மனைவி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பிறப்பு இறப்புங்கிற துக்க சுழல். பாபிகளுக்கு, யார் பாபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு முடிவற்ற துன்பத்தை கொடுப்பவர். முடிவற்ற துன்பம் எது அப்படின்னா, இந்த லோகத்துல நாம பிறந்திருக்கிறோமே அதுதான் முடிவற்ற துன்பமா. நரகத்துல இருந்து 50 வருஷம் 100 வருஷம் துன்பத்தை அனுபவிக்கிறோமே அது முடிவுள்ள துன்பம். ஏன்னா ஒரு பாபத்துக்கு 50 வருஷம் நரக வேதனை, 100 வருஷம் நரக வேதனைன்னா 100 வருஷத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனா இங்க நாம பிறந்திருக்கிறோமே இதுதான் முடிவில்லாத துக்கம். ஏன்னா இப்ப ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடலை வைத்து பாபத்தை செய்கிறோம், அதனால மறுபடியும் ஒரு உடல் உண்டாகும். அந்த உடலை எடுத்துக்கொண்டு மறுபடியும் பாபத்தை செய்கிறோம், மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது உண்டாக போகிறது. அப்ப பிறப்பு உண்டாச்சுன்னா நாம பாப புண்ணியங்களை செய்கிறோம், பாபத்தினால மறுபடியும் பிறப்புங்கிறது உண்டாகிறது. அப்போ இது அப்படியே சுத்தி சுத்தி வரோம் இல்லையா. தாயினுடைய வயிற்றுல இருக்கிறோம், கர்ப்பத்துல இருக்கோம், அதுக்கப்புறம் பிள்ளையாக வந்து பிறக்கிறோம், அப்புறம் வாலிப பருவத்தை அடைகிறோம், மறுபடியும் மூப்பை அடைகிறோம், ஒரு நாள் மரணம்ங்கிறது உண்டாகிறது. செய்த பாவத்துக்கு தகுந்த தண்டனை நரகத்துல, மறுபடியும் அங்க துன்பத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பூலோகத்துல தள்ளி விட்டுருவா. அப்ப மறுபடியும் பூலோகத்துல வந்து பிறக்கிறோம், மறுபடியும் தாயினுடைய வயிறு, கர்ப்பம், பால்யம், யௌவனம், மூப்பு, மரணம், நரகம், கர்ப்பம், பால்யம், யௌவனம், மூப்பு, மரணம், நரகம், கர்ப்பம், பால்யம், யௌவனம், மரணம், மூப்பு, இப்படியே நாம சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கோமே. இதுக்குதான் சம்சாரம் அப்படின்னு பெயர். பிறப்பு இறப்பு அப்படிங்கிற துக்க சுழல்ல மாறி மாறி உழல்கிறோமே, இதுக்குதான் சம்சார சக்கரம் அப்படின்னு பெயர். யார் பாபம் செய்கிறார்களோ, குறைச்சலான பாபம் இருந்ததுன்னா நரகம்ங்கிறது கிட்டும். நரகத்துல அவர்களுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் கீழே வந்துடுவார். ஆனா அதிகமான பாபம் செய்தவர்களுக்கு சம்சாரமாகிற துக்கத்தை கொடுத்து விடுகிறார். மறுபடியும் மேல மேல பிறப்பு. நாம் பிறப்பு, மூப்பு, நரகம் இதெல்லாம்
ஏதோ ஒரு 50 வருஷத்துல நடந்துடும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோமே. இல்லை, நரகத்துல 50 வருஷமோ 100 வருஷமோ இருந்து அவர் தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டதுக்கு அப்புறம் ஆகாசத்துல வந்து சுற்றி திரிவோம். அதுலயே ஒரு 50 வருஷம் 500 வருஷம் போயிடும். மறுபடியும் மழை மேகங்களுக்கு நடுவுல பூமியில வந்து ஏதோ ஒரு மரத்துல இந்த ஆத்மா வந்து சேருகிறது. அந்த மரம் உருவாகிறதுக்கு ஒரு 50 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோம். அது வரைக்கும் அந்த மரத்துக்குள்ளே இருக்கணும். அந்த மரம் பூ போட்டு காய் காய்த்து அது கனியாக உண்டாகும். அந்த கனிய யாரோ ஒரு புருஷன் விழுங்குகிறான். 8 வயசு 10 வயசுல அந்த பிள்ளை அந்த பழத்தை சாப்பிடுறான்னா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இது வரைக்கும் மரத்துல இருந்து பழத்துல வந்தது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையினுடைய உடலுக்குள்ளே சென்று விட்டது. அந்த பிள்ளைக்கு ஒரு 20-25 வயசுல கல்யாணம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு பிள்ளை பிறப்பானே, அப்போ இவன் உண்டாகுறான். அப்படின்னா நரகத்துல எத்தனை வருஷம், ஆகாசத்துல எத்தனை வருஷம், மரத்துல எத்தனை வருஷம், பழம் அப்படின்னா எத்தனையோ பழங்கள் உண்டாகும், கீழே விழுந்துடும், அப்படியே போயிடும். அந்த பழத்துக்குள்ள இருந்தோம்னா போச்சு, அவ்வளவுதான். அதுல ஒரு 10 பழத்துல ஒரு 4 பழத்தை யாரோ ஒருத்தர் சாப்பிடுறாங்க. அதனால இப்படியே பல காலங்கள் கழித்துதான் இவன் கர்ப்பவாசம் பண்ணுகிறான். அதுவும் தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாம் சுகமா பிறக்குமான்னா கிடையாது. கர்ப்பத்துல இருக்கும்போது பகவானை சிந்திக்க முடியுமான்னா முடியாது. குழந்தை பிறந்தாச்சு, பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப காலக்ஷேபத்துல உட்கார்ந்து காலக்ஷேபம் கேட்க முடியுமா? நம்ம போல பிறந்த குழந்தை, 6 மாச குழந்தை காலக்ஷேபம் வந்து கேட்க முடியுமான்னா முடியாது. சரி, ஒரு 6 வயசாச்சு 8 வயசாச்சு, இப்ப காலக்ஷேபம் கேட்கலாமா? சப்த சொல்லலாமா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாமா? அப்படின்னா அந்த பிள்ளைக்கு விளையாடணுங்கிற புத்தி தான் போகும். விளையாட்டுலதான் புத்தி செல்லும். சரி, ஒரு 16 வயசாச்சு, இப்போ காலக்ஷேபத்துக்கு வரலாமா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கலாமா? பகவத்கீதை கேட்கலாமா? அப்படின்னா எந்த பெண்ணை எங்கே சென்று எப்படி பார்ப்பது, எப்படி பேசுவது? பிள்ளைக்கு பெண்ணு மேல ஆசை, பெண்ணுக்கு பிள்ளை மேல ஆசை. சரி, கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தை பிறந்தெடுத்து, அதுக்கப்புறம் காலக்ஷேபத்துக்கு வரலாமா? அப்படின்னா பிள்ளைய படிக்க வைக்கணும், பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு சம்பாத்தியம் பண்ணணும். ஓடுகிறான். அப்பவும் காலக்ஷேபத்துல வந்து நிதானமா உட்கார்ந்து கேட்க முடியுமான்னா நேரமே இல்லை. இப்ப 60 வயசு ஆயிடுது, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பிள்ளைய படிக்க வச்சாச்சு, இப்ப தாராளமா காலக்ஷேபத்துக்கு வரலாமே, ஒரு குறையும் இல்லை, வரலாம். ஆனா அப்பதான் எல்லா வலியும் வரும். கண்ணு பாருன்னா பார்க்காது, காது கேளுன்னா கேட்காது. அப்பதான் கழுத்து வலி, அப்பதான் கை வலி, அப்பதான் முதுகு வலி, அப்பதான் இடுப்பு வலி, எல்லா வலியும் அப்பதான் வரும். காலக்ஷேபம் எங்கேயோ நடக்கும், நாம எங்கேயோ இருப்போம். அப்போ பெண்ணோ பிள்ளையோ நம்மளை கூட்டிட்டு வந்து திரும்ப கூட்டிட்டு போகணும். அவளுக்கு இப்ப எத்தனை வயசுன்னா 20 வயசு. நாம 20 வயசுல எப்படி இருந்தோமோ அதை போலத்தானே நம்ம பெண்ணும் பிள்ளையும் இருக்க போறா. அப்ப அவ நம்மளை கூட்டிட்டு வருவாளான்னா தெரியாது. இப்படியே காலம் செல்ல செல்ல இடி விழுந்தார் போல ஒரு நாள் மரணம் சம்பவிக்கும். செய்த பாவத்துக்கு தகுந்த தண்டனையை நரகத்துல அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆகாசத்துல தள்ளி விடுறான். ஆகாசத்துல அப்படியே நாம சுற்றி 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 வருவோம். பல காலங்கள் கழித்து மேகக்கூட்டங்களுக்கு நடுவுல அப்படியே பூமியில வந்து சேருகிறோம். அதுல ஏதோ ஒரு மரம், ஏதோ ஒரு செடி, ஏதோ ஒரு கொடி, ஏதோ ஒரு இலையில இருக்கும். அந்த பழத்தையோ பூவையோ யாரோ ஒருத்தர் விழுங்குகிறார். அதுல அவருடைய உடலுக்குள்ளே சென்று அவருக்கு கல்யாணமான பிற்பாடு அவரிடத்துல இருந்து அவருடைய பத்னியினுடைய உடலுக்குள்ளே சென்று அதுக்கப்புறம் கர்ப்பம், மறுபடியும் பால்யம், மறுபடியும் யவ்வனம், மறுபடியும் மூப்பு, மரணம், நரகம், கர்ப்பம், இப்படியே சுத்தி சுத்தியே வரமே. இதுக்குதான் சம்சார சக்கரம்னு பேரு. யார் பாபம் வருகிறார்களோ அவர்களை பகவான் இந்த சம்சார சக்கரத்திலே தள்ளி விடுகிறான். அப்ப இதுல இருந்து நாம தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா பகவானுடைய திருவடியை பற்றுவது.
பகவானுடைய திருவடியை பற்றுவது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யः மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. அவனுடைய திருவடியை பற்றுவது. அதனால அதுதான் இந்த சம்சார சக்கரத்தில இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு வழி. அதனால பாபிகளை சம்சார சக்கரத்துல தள்ளுகிறான். அதனால க்ஷரம் அப்படின்னு பேரு. அசத்து அப்படின்னா பாவிகளுடைய மனதில நில்லாதவன். 481, 82 ஆழ்வார் இதே அர்த்தத்தை பாசுரத்தை தெரிவிக்கிறார். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை குறித்து நம்மாழ்வார் 10 பாசுரங்களை அருளினார். அதுல மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், யாரெல்லாம் பக்தியோட தொழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மெய்யனாக பகவான் இருக்கிறார். யார் பாபிகளோ அவர்கள் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை பகவான் ஒரு காலம் பொறுக்க மாட்டான். நாம நேர பகவான் முன்னாடி போய் நின்னோம்னா நம்முடைய குற்றம் தான் அவன் கண்ணுல படும். பார்த்த உடனே இவ்வளவு குற்றம் பண்ணி இருக்கிறானே, இவனை நான் தண்டிக்க போகிறேன். நக்ஷமாமி, இவன் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை நான் பொறுக்க மாட்டேன். க்ஷிபாமி அஜஸ்ரம், இவனை கடுமையான கீழான நரகத்துல தள்ள போகிறேன்னு தெரிவிக்கிறான். எது கீழான நரகம் தெரியுமா? இந்த பூமியில பிறப்பு, இதுதான் கீழான நரகம். பூமி உயர்ந்தது அன்று, பூமியை காட்டில நரகமே தேவை. ஏன்னா அங்கேயோ 50 வருஷமோ 100 வருஷமோ 1000 வருஷமோ. ஆனா இந்த பூமியில எல்லா விதமான துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். நரகத்துக்கு போனா ஒரே ஒரு வேதனை தான். கைய ஒடிச்சு திரும்ப 1/2 மணி நேரம் கழிச்சு கைய தச்சு வச்சிருவா, மறுபடியும் கை உண்டாயிடும், மறுபடியும் கைய ஒடிப்பா. அப்ப ஒரே ஒரு வேதனை தானே. ஆனா இங்க எல்லா விதமான வேதனையும் அனுபவிக்கிறோம். பூமிங்கிறது, இந்த பூமியில பிறப்பு அப்படிங்கிறது 1000 நரகத்துக்கு சமம். அத 481, 82 தெரிவித்தார். பாபிகளுடைய மனதில நில்லாதவர். அதுக்கடுத்து பாபிகளுக்கு தகுந்த தண்டனைய கொடுக்கிறார், சம்சாரத்துல தள்ளுகிறார். சாதுஷு அபராதான் அனந்தான் அபி திருஷ்வா ந தண்டயதி க்ஷமதே சேதி ந ஏதாவது ஏவ கிந்து தேஷாம் அவிஜ்ஞாதா. தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிலகுறைக்குமே என் அடியார் அது செய்யார், செய்தாரே நன்கு செய்தார் என்பது போதும். அத்தச்ச சர்வஜ்ஞா சஹஸ்ராம்சு சஹஸ்ரம் அபரிமிதா அம்சவோ ஞானானி தஸ்யை.